அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட ஃபேமிலி சார்ட்டு. இது நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே நியர் அவர் நம்பர்லேயே வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. 23,249 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் லோ கட் ஆனதுமே நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய வியூ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ பிரேக் ஆகும் பொழுது ட்ரெண்ட் வந்து அதை நோக்கி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரியான வியூ தான் நம்ம இருந்தோம். பட் அதுக்கப்புறமாக நேத்தையுடைய க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல், இது நேத்தையுடைய க்ளோஸ், இதில் இருந்தே மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அகெயின் ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் நம்மளுடைய நம்பர்ஸான 23,156லேயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதான். இந்த ஹை கட் ஆனதுமே ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு நமக்கு ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நாம் இன்றைக்கி எதிர்பார்த்தது எக்ஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஒரு மொமெண்டம் இருந்தாலும் ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக இல்லாமல் ஒரு அப் அண்ட் டவுனாகவே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ், நம்ம நேற்று பண்ண ப்ரெடிஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ரொம்பவே ஆக்குரேட்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக வந்து இன்றைக்கி வந்து ஹை, பேங்க் நிஃப்டியினுடைய ஹை வந்து நம்மளுடைய அந்த 49,079.25 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இந்த இடங்கள்லேயே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இதில் இருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய தேர்டு டைமிங் கேண்டில் லோ தான் லோ, அதுக்கப்புறமாக ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் மறுபடியும் இந்த நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் நமக்கு லோவும் கட் ஆயிருந்தாங்க, ஹையும் கட் ஆயிருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலுமே அதான். இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஹை கட் ஆனாங்க அப்படின்னா நியர் டு நம்ம நம்பர் பக்கத்துலேயே இருக்கும் பொழுது எதை வந்து ஹை ஆகும், எதை வந்து நம்ம லோ ஆகும் மெயின்டைன் பண்ணணும். இந்த லோ கட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடங்களில் நமக்கு ஹிட்டான இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் போயிருந்தாலும் மறுபடியும் நம்ம லாங் தான் போயிருக்கணும் பேஸ்ட் ஆன் இந்த ஹை கட் ஆகும் பொழுது. இந்த இடங்கள் நம்ம ஹை கட் ஆயிருந்தாலும் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு ரிவர்சல் ட்ரேடில் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். அகைன் வந்து இந்த லோ கட் ஆகும் பொழுதும் நம்ம ஷார்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இது நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து நமக்கு கொடுத்த என்ட்ரிஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலிருந்து இன்ட்ராடே லெவல்ஸும் சரி டைமிங் கேண்டிலும் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், அதாவது 9:07 பார்த்திங்க அப்படின்னா 9:07 அப்படிம்பாங்க. 9:07க்கு நமக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து நியர் டு 23,250 பக்கத்துலேயே வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இதையுமே நம்ம ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் ஒரு இண்டெக்ஸுக்கும் எந்த டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு மொமெண்டம் வராங்க அப்படிங்கிறதையும் ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்களில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னும் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 9:35 கேண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி அந்த 9:35 கேண்டில் வந்து லோ பிரேக் ஆனதுமே அதுலேருந்து ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்த இன்சைட் பார் கேண்டில் அப்படிங்கிறத நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து ஒரு இன்சைட் பார் மாதிரியான கேண்டில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்குமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன நமக்கு வந்து கிளியராக இன்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு பிரேக் ஆகும் பொழுது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி இந்த ஹை அண்ட் லோவை பிரேக் ஆகும் பொழுது ஒரு மொமெண்டம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கம்மிங் டேஸில். அண்ட் நம்மளுடைய வியூ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு இந்த சப்போர்ட் லெவலான இந்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்.
ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுருக்காங்க. நம்ம ப்ரேயராக சொன்ன மாதிரி அந்த 23,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்டிங் நம்பர். இந்த 23,000, 22,000 இல்லை 24,000 எல்லாமே ஒரு ரவுண்டிங் நம்பர். அதை வந்து ஸ்ட்ரகிள், அந்த இடங்கள் வந்து மஸ்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதை உடைக்கிறதுக்கும் சரி, இல்லை அந்த லெவலில் வந்து ஹிட் ஆகிறதுக்கும் சரி, ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இந்த 23 அப்படிங்கிறது கம்மிங் வீக்ஸில் வந்து நமக்கு ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு நம்பராக இருக்கும். இந்த நம்பர் வந்து பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே இன்னுமே நம்ம மார்க்கெட்டில் ரொம்பவே கௌஷனாக இருக்க வேண்டிய நேரம். மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து நம்ம வந்து ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கோமே தவிர்த்து நம்ம இன்னுமே ஒரு லாங், அதாவது ட்ரெண்டுக்கு வந்து லாங் போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்குமே நமக்கு இல்லை. பட் சொல்லலாம், நமக்கு ஒரு சப்போர்ட் வீக்லி பார்த்திங்க அப்படின்னா, வீக்லி சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேத்தியுடைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்காங்களே தவிர்த்து ஒரு பாசிபிலிட்டி இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கே தவிர லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வரல. அதுக்காக அதிகப்படியான லாங் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஃபால் வந்து நல்லா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு கூட நமக்கு ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. என்னதான் நமக்கு ஒரு டவுன் வந்து கன்ஃபார்ம் ஆனாலும் ஒரு சின்னதான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு போகும் பொழுது மட்டுமே அது இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் மூவாக இருக்கும். ஸோ அப் ட்ரெண்ட் போகும் பொழுது உங்களுடைய பொசிஷனை வந்து இன்னும் லாங் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்ல ஒரு ஹோல்டு லாங் பொசிஷனுக்கு வந்து ஹெவியாக நம்ம வந்து ஹோல்ட் பண்ண வேண்டாம். எப்போ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த மொமெண்டம், அதாவது டைம் சைக்கிள் படி அந்த டேட்டினுடைய கம்மிங் வீக்ஸில் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்மளுடைய டைம் சைக்கிள் டேட் வரும். அந்த டேட்டினுடைய ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆனால் மட்டுமே அதை நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங்காக லாங் ட்ரெண்டுக்காக நம்ம எடுக்கலாமே தவிர்த்து அது வரைக்குமே நம்மளுடைய வியூ வந்து பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். இது பொசிஷனலாக. நாளையுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்குறது ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குறோம். எதனால் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரி வந்து இருக்காங்க. எக்ஸ்பெஷலி வந்து இப்போ வீக்லி வந்து ஒரு எக்ஸ்பெரி, வீக்லி வந்து 2 எக்ஸ்பெரி மட்டுமே இருக்கிறனாலேயே நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெரி டேயில் மட்டுமே ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒன்லி ஃபார் த எக்ஸ்பெரி. ஸோ நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரி நாளைக்கு இருக்கிறனால நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். பட் அது ஒரு ஒன் சைடாக இருக்குமா இல்லை அப் அண்ட் டவுனாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான வியூ இல்லை. மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு எந்த லெவலில் இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இடங்களில் நம்ம ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் மெயின்டைன் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் என்டர் ஆகும் பொழுது நல்லாவே நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு போக முடியும். எக்ஸ்பெஷலி நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரி இருக்கனால மட்டுமே நமக்கு ஒரு மொமெண்டம் நாம் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்சைட் பார் கேண்டில் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் சொன்ன மாதிரி இந்தந்த நம்பர்ஸில் எல்லாமே டச் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை அண்ட் லோ வந்து பிரேக் ஆகுறாங்க அப்படின்னா அதன்படி நீங்கள் லாங்கோ ஷார்ட்டோ எடுக்கும் பொழுது நல்லாவே நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே பாருங்கள், நம்ம அந்த லெவல்ஸ் வந்து 48,903 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறதுக்கு 2 டேஸாகவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம லாங் போனோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் இன்ட்ராடே. அண்ட் இந்த லோ உடைத்து க்ளோஸ் ஆகும் பொழுது கம்மிங் டேஸில் நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி வந்து ரொம்பவே நமக்கு ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சின்ன ஹோப் என்ன அப்படின்னா, இந்த ஹையை உடைச்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வச்சுருக்காங்க. பட் நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியலை. அண்ட் நம்ம இருக்கிறது பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃபால் கொடுக்கும் பொழுது இது மாதிரி ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டும் நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய டைம் சைக்கிள் டேட் வரும். அந்த டேட்டை வந்து நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணுறோம். அந்த டேட்டினுடைய ஹை அண்ட் லோ கட் ஆகும் பொழுது ட்ரெண்ட் வந்து லாங்காகவோ ஷார்ட்டாகவோ நமக்கு இருக்கலாம். அதுக்கப்புறமாக நம்ம பொசிஷனல் ஃபார் லாங் வந்து நம்ம எடுத்து வைக்கலாமே தவிர்த்து இந்த டைமில் வந்து பாட்டமில் போயிட்டு நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம லோ கட் ஆகும் பொழுது பாட்டமில் பை பண்ணோம் அப்படின்னா இம்மீடியட்டான ஒரு ஃபால் வரும் பொழுது நம்மளுடைய ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, கேபிட்டலாக இருந்தாலும் சரி, அது ஈஸியாக வந்து நமக்கு வந்து ட்ரபிள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டியினுடைய மொமெண்டம் நாளைக்கு இன்ட்ராடேக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே இந்த இடங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் உடைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் லாங் போகலாம். இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் லோ உடைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம்.
பேஸ்ட் ஆன் இன்ட்ரோடே நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறது ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். எக்ஸ்பெஷலி வந்து எக்ஸ்பைரி ஃபார் நிஃப்டி அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டையும் விட நமக்கு ஃபின் நிஃப்டி நாளைக்கு வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுமான டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நல்லா இருக்காங்க. ஃபின் நிஃப்டிக்கு நாளையுடைய ஒரு 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ கட் ஆகும் பொழுது பேஸ்ட் ஆன் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை கட் ஆகும் பொழுது லாங், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன டைமிங் கேண்டில் என்ன ஸ்டாக் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 16th January. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கும் பொழுது இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இல்லை 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸ் படி நம்மளுடைய டூல் பேஸ்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டார், இன்ஃப்ரா செக்டார் வந்து வராங்க. எப்போவுமே நமக்கு ஒரு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய ரெடாரில் வரும் பொழுது அதன் இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் டைமிங் கேண்டில் படி நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, என்ன விதமான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணணும், எந்த இடங்கள் மஸ்ட் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மற்றும் நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம கொடுக்கவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளையுடைய ட்ரேட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்ம இன்னையுடைய வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங்கள் மட்டுமே நீங்கள் ப்ரியராக உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் ட்ரா பண்ணி கூட நெக்ஸ்ட் டே ட்ரேடை பார்க்கும்பொழுது இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.